பாருங்கள், fill in the blanks. -1 ஈவன் டிஜிட் நம்பர், பவரில் வந்து ஈவன் டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதாவது -1 இல்லை, எந்த நம்பராக இருந்தாலும் அதோட ஸ்கொயரில் வந்து நமக்கு ஈவன் நம்பர் வந்தது அப்படின்னா ஷுவராக அது வந்து மைனஸ் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்னவாக தான் ஆகும், பாசிட்டிவாக தான் ஆகும். இப்போ இங்கே வந்து -1 இருக்குது, -1 இன்ட்டு -1 அப்படின்னு நம்ம எழுதணுன்னா என்ன ஆகும், 1 × 1 1 தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுமா. ஸோ ஆன்சர் நமக்கு அப்போ என்ன கிடைக்கும், +1ன்னு வந்திருக்கும். சரிங்களா. ஃபார் a இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா a⁻0 அப்படிங்கிற வேல்யூ என்னது, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, லேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து 1 டென்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, அந்த நம்பருக்கு மேலே பவரில் 0 இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 1 தான். ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு 4⁻³ இன்ட்டு 5⁻³ கொடுத்துருக்காங்க. இப்போ 4⁻³ இங்கே எப்படி இருக்குது, மேலே இருக்கிற பவர் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது இல்லையா, பவர் ரெண்டும் சேம் தான். கீழே இருக்கிற இதுதான் வேறு வேறு நம்பராக இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அது அப்படின்னா, இது எப்படி இருக்குது பார்க்க, இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. மேலே பவரில் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ AB இன்ட்டு (m)ன்னு எழுதிக்கலாம். அதாவது 4 × 5 3ன்னு எழுதுகிறோம். அப்போ 4 × 5 என்ன ஆன்சர் வரும் நமக்கு, 20ன்னு வருமா. 20 (−3) அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். சரிங்களா. 20 (−3). ஓகேவா. அடுத்து பாருங்கள், -2 (−7) இருக்குது. இப்போ இது மைனஸில் இருக்குது இல்லையா, மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கணும்னா 1/ன்னு எழுதணும். சரியா. இப்போ பவர் 7ஆக இருந்தால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -7 அப்படிங்கிறதுனால -2 7. கீழே வந்ததுன்னா அது என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். மேலே டிவிஷனில் இருக்கிறது மேலே கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன ஆகும்னா சப்ராக்ஷனில் எழுதியிருப்பீங்க. -7ல் சப்ராக்ட் நம்பரில் போட்டிருப்பீங்க. மேலே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் சிம்பிளில் டினோட் பண்ணி எழுதிடுறோம். ஓகேவா. இப்போ 2⁻7ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 128. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 1/128 the whole power of 128ன்னு எழுதுறான். எழுதிட்டு இங்கே பாருங்கள், இப்போ மைனஸ் இருக்குது. இப்போ ஈவன் நம்பராக இருந்தால் அது என்னவாகிடும், நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது, ஆட் நம்பராக இருக்குது இல்லையா, அதனால் இங்கே என்ன பண்ணணும், நம்ம மைனஸை டினோட் பண்ணி ஆகணும். -128 அப்படின்னு எழுதணும். சரியா. 1/-128 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், இங்கே அதே மாதிரி தான் -1/3⁻−5 இருக்குது. -5ங்கிறது கீழே எப்படி கொண்டு வந்தோம்னா +5ஆக மாறிடும். சரியா. 3/5ஓட வேல்யூ நமக்கு என்னது, 3 3s are 243ன்னு வரும். சரியா. இது வந்து ஈவன் நம்பராக இல்லாமல் ஆட் நம்பராக இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா. ஈவன் நம்பராக இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அது பாசிட்டிவ் சைன் தான் மாறிக்கும். ஸோ ஆட் நம்பராக இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், say true or false. First question, 8x is equal to 1/64 கொடுத்துருக்காங்க. then the value of x is -2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 8⁻−2ன்னு இருக்குது. இது இப்படி மாற்றி எழுதிங்கன்னா எப்படி வருவீங்க, 1/8 8/2ன்னு எடுத்துருப்போமா. அப்போ 1/8 × 8 எவ்வளவு, 64. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வந்துடும், நமக்கு ட்ரூன்னு எழுதிடலாம். சரிங்களா. அடுத்த கொஷின், the simplified form of 256 the whole power of -1/4 into 4 square is value வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணலாமா. இப்போ தேர்ட் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 256 the whole power of -1/4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை வந்து நம்ம எப்படி எழுதும்போது 1/256 the whole power of 1/4. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல, கீழே டினாமினேட்டரை நம்ம எழுதும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா. இப்போ 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்னு அர்த்தம். நம்ம ஸ்கொயர் ரூட் பார்த்துருக்கோம், க்யூப் ரூட் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே 4 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நமக்கு எத்தனை 4ஸால் டிவைட் ஆகுது பாருங்கள், 4 4ஸால் டிவைட் ஆகுதா. 4 ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணால் 64 கிடைக்கும். 64 4ஆல் டிவைட் பண்ணால் 16 கிடைக்கும். 16 4ஆல் டிவைட் பண்ணால் 4, மறுபடியும் 4 1 ரிமைண்டர் கிடச்சிடும். அப்போ இங்கே எத்தனை 4 உள்ளே எழுதுகிறோம், நம்ம 4 4க்கு ஒரு 4 எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ 4ன்னு இங்கே எழுதிட்டோம். 1/4 இன்ட்டு இங்கே 4 ஸ்கொயர்னால் 2 4 இருக்குது அப்படி தானே. 4 × 4 ஒரு 4க்கு ஒரு 4 கேன்சல் பண்ணால் ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கிது, வெறும் 4 தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1/4 தான் ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 4ன்னு கிடைக்கிது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, ஃபால்ஸ்ன்னு எழுதிடலாம் நம்ம. சரியா. அடுத்து பாருங்கள்,
using the power rule 3 power 7 the whole power of minus 2 is equal to 3 power 5 கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா ஃபார்முலா வந்து a power m the whole power of n இப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதணும்னா a power m into n எழுதணும். அதாவது இதோட மல்டிபிள் பண்ணி எழுதணும். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் 7 into 2னா 14 தானே வரணும் -14 வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3 power 5னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது வந்து என்னென்னு எழுதுகிறோம் ஃபால்ஸ். சரியா? அடுத்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 into 10 to the power -4 10 to -4 அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி எழுதுகிறோம் -4 அப்படிங்கிறதுனால இங்கே தான் டெசிமல் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் டெசிமலுக்கு இந்த பக்கம் 4 டிஜிட்ஸ் இருக்கணும். இருக்கா 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இது என்னது ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தி சயின்டிஃபிக் ஃபார்ம் ஆஃப் 123.456 இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. -2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு -2 கொடுத்தா இதுதான் வேல்யூவான்னு கேட்காங்க. ஆனால் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க சயின்டிஃபிக் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த டெசிமல் பாயிண்ட் இங்கே வச்சு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி கொண்டு போகணும். இது வந்து சயின்டிஃபிக் ஃபார்ம் அப்படிங்கிறதுனால டெசிமல் பாயிண்டில் இருந்து ரைட் சைடில் தான் மூவ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 1 2 3 4 5.6ன்னு எழுதணும். சரியா? 12,345.6 அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு நமக்கு 1.23 into 456 into 10 to the power -2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது ஃபால்ஸ். எவால்வேட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 1/2 the whole power of 3ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம் 1/2 power 3ன்னு கொடுக்கணும். 1க்கும் 3 தான். 1 power 3 கொடுத்தீங்கன்னா என்ன தான் கிடைக்கும் நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 2 க்யூபுக்கு என்ன பண்ணுவீங்க 2 into 2 4 4 2s are 8 அப்படின்னா க்யூப்னா 3 வேல்யூ இங்கே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். 2 2s are 4 4 2s are 8ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது 1/8 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 1/2 the whole power of -5. இப்போ மேலேயும் -5 இருக்குது கீழேயும் இந்த -5 மேலேயும் கொடுத்துரும் கீழேயும் கொடுத்துரும். அப்போ மைனஸில் இருக்கா அப்படியே ரெசிப்ரோக்கலில் மாற்றினா அது என்னவாயிடும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே இருக்கிற 2 power -5 மேலே போனால் ப்ளஸ் வேல்யூவில் வந்துடும். அதே மாதிரி 1 power 5 என்ன ஆகுது ப்ளஸ்ஸாக மாறிடும். கீழே 1ங்கிறது நமக்கு என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்க தேவையில்லை. மேலே இருக்கிற 2 power 5 மட்டும் எழுதுகிறோம். ஸோ 2 power 5 அப்படின்னா 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32. ஸோ ஆன்சர் 32ன்னு எழுதிடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் -5/6 the whole power of -3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி -3 உள்ளே கொண்டு வாங்க. இதை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா அப்படியே ரெசிப்ரோக்கலில் மாற்றிடலாம். 6 power 3 divided by -5 power 3ன்னு எழுதிட்டோம். மேலே 6 into 6 3 டைம்ஸ் இதாச்சு. அதே மாதிரி கீழே -5 into -5 into -5ன்னு எழுதியிருக்கோம். 6 into 6 36 36 into 3 216 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 5 5s are 25 25 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும் +25ன்னு ஆகிருக்கும். சரியா? +25 into -5 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 125 இருக்கும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அதனால் ஆன்சர் -125 இருக்கா. ஃபைனலாக நம்ம என்ன எழுதுவோம் -216 divided by 125 அப்படின்னு எழுதிடணும். சரியா? இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 4th கொஸ்டின் 2 power -5 into 2 power 7 divided by 2 power -2ன்னு இருக்குது. இப்போ இது முதல்ல பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபார்முலா மாதிரி இருக்கும் பாருங்கள் a power m into a power n ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும் இதுதான் a power m இதான் a power n. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கா. அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது காமனாக 2ன்னு இருக்குது. 2க்கு மேலே என்ன பண்ணும் m + n எம்மோட இடத்துல -5 இருக்குது என்னோட இடத்துல +7 இருக்குது அதை எழுதிக்கலாம். சரியா? இந்த டிவைடட் 2 power -2 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் -5ஐயும் +7ஐயும் ஆட் பண்ணால் 2 power 2ன்னு கிடைக்குமா. டிவைடட் 2 power -2 இது எப்படி நம்ம எழுதுவோம் இது எப்படி டிவைட் இப்படி தானே இருக்கும் 2 power 2 divided by 2 power -2ன்னு இருக்குது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது a power m divided by a power என்னோட ஃபார்மில் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும் a power அதாவது இந்த 2ஐ காமனாக எழுதிட்டு ரெண்டுலேயுமே a தான் காமன் இல்லையா. அப்போ ஏங்கிற இடத்துல 2ஐ போட்டாச்சு. எம்ங்கிற இடத்துல மேலே இருக்கிற 2 மைனஸ் ஆஃப் இந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ -2 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன எழுதுவீங்க 2 power மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ 2 + 2ன்னு எழுதியிருப்போம். அப்போ என்ன இருக்கும் 2 power 4 2 power 4னா வேல்யூ என்ன 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு என்னது வேல்யூ 16.
ஸோ 2 power -1 into 3 power -1 இருக்கா டிவைடட் 6 power -2. இப்போ a பவர் m b பவர் m. அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம ab the whole power of mன்னு எழுதிக்கிறோமா அதே மாதிரி தான் இங்கே 2 into 3 எவ்வளவு 2 into 3 the whole power of -1 divided 6 power -2 இருக்கு. இப்போ 2 3 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 6 power -1 divided 6 power -2 இருக்கு. இது எப்படி எழுதுவீங்க 6 power 1 divided by 6 power 2 கரெக்டா இப்படி தானே அவங்க கொடுத்துருக்காங்க டிவைடட் -2 கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி எழுதணும் நம்ம சொல்லியிருக்கோம் a power m divided by a power n இருந்தால் a power m minus n அப்படின்னு எழுதணும் சரியா. அப்போ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் 6 தேர்ட் சப்டிவிஷனில் 5th கொஷின் 2 power -1 into 3 power -1 divided 6 power -2 கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம வந்து a power m into b power mன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்படி ரெண்டும் காமனாக இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பர் வேறு வேறையாக இருக்குது மேலே காமனாக இருக்குன்னா ஃபார்முலா ab the whole power mன்னு எழுதணும். அப்போ இங்கே ஏங்கிற இடத்துல 2 இருக்குது பிங்கிற இடத்துல 3 இருக்குது எம்ங்கிற இடத்துல -1. ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கிறோம் ரெண்டு வேறு வேறையாக இருக்கிறத சேமாக 2 into 3 the whole power of -1ன்னு எழுதுகிறோம் டிவைடட் இந்த பக்கம் 6 power -2. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும் 6ன்னு கிடச்சிருமா. அப்போ 6 power -1 டிவைடட் 6 power -2. இது நம்ம இப்படியும் சொல்லலாம் இது a power m டிவைடட் a power n. இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதணும் a power m minus nன்னு எழுதணும். அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம எழுதியிருக்கோம் இங்கே 6 எம்மோட இடத்துல என்ன இருக்குது -1 மைனஸ் போட்டாச்சு என்னோட இடத்துல என்ன இருக்குது -2 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் நமக்கு ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ 6 power -1 + 2 -1 + 2 சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் 6. 4th evaluate first subdivision பாருங்கள் 2/5 the whole power of 4 into 5/2 the whole power of -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 power 4 அது உள்ளே வந்து இந்த பவரை வந்து உள்ளே கொண்டு போகிறோம் சரியா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக. அப்போ 2 power 4 போடுறோம் இங்கே 5 power 4 போடுறோம் இன்ட்டு அதே மாதிரி இங்கே 5 power 2 இதுக்கு 2 power -2 5 power -2 டிவைடட் பை 2 power -2ன்னு எழுதியாச்சு. ஸோ 5 power 2 -2 டிவைடட் பை 2 power -2ன்னு இருக்குது. 5 power -2 டிவைட் பை 2 power -2 அப்படிங்கிறத ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 2 power 2 டிவைடட் பை 5 power 2ன்னு ஆகிடும் சரியா. அப்போ அது நம்ம இப்படி என்ன பண்ணுறோம் இங்கேயும் a power m இருக்குது இங்கே a power nன்னு வச்சுக்கோங்க ஏங்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ 2 the whole power of இது ரெண்டே என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம் 4 + 2ன்னு ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி கீழே 5 power 4 into 5 power 2 அப்போ 5 4 + 2ன்னு எழுதிருப்போம் 4 + 2னா 6 2 power 6 divided by 5 power 6 2 power 6னா வேல்யூ 64 5 power 6ஓட வேல்யூ 15,625. 4/5 the whole power of -2 divided by 4/5 the whole power of -3ன்னு இருக்குது. இப்போ -2 உள்ளே கொடுத்துருங்க. அப்போ 4 power -2 divided by 5 power -2 இருக்கும். அதே மாதிரி இங்கே -3 உள்ளே கொடுத்தோன்னா 4 power -3 divided by 5 power -3ன்னு இருக்கும். நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா a power m divided by a power n அப்படின்னா a power m minus n. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது டிவைடட் சிம்பிள் தானே இருக்குது. அப்போ இது a power m டிவைடட் a power n அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ஷூட் ஆகும் இல்லையா. அப்போ a power m minus n. அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு 4 இருக்குது ஹோல் பவரில் என்ன இது பண்ணுறீங்க எம்மோட வேல்யூ -2 அப்புறம் மைனஸ் போட்டுட்டு என்னோட வேல்யூ -3 இதே எழுதியாச்சு. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அப்போ மேலே -2 + 3ன்னு இருக்கும். சேம் அதே ப்ரொசீஜர் தான் கீழே 5 power -2 -3ன்னு இருக்குது. அப்போ இதுவும் எப்படி தான் வருது 2 + 3 -2 + 3 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் +1. அப்போ 4 power 1 கீழே அதே மாதிரி 5 power 1. இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் 4 power 1 அப்படின்னா ஆன்சர் 4 5 power 1க்கு ஆன்சர் 5 ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 power 7 into 1/2 the whole power of -3ன்னு சொல்லி கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்போ -3ங்கிறத உள்ளே கொண்டு வாங்க. உள்ளே கொண்டு வந்தால் இங்கே என்ன ஆகும் ஒன்னோட வேல்யூவில் -3ன்னு இருக்கும் சரியா. ஒன்னோட வேல்யூவில் -3 அதே மாதிரி 2ஓட வேல்யூலையும் -3 அப்படின்ற வேல்யூ வந்திருக்கும் சரிங்களா. இப்போ இதை ரெசிப்ரோக்கல் ஆகும்போது நமக்கு என்ன ஆகிடுது மேலே 2 power 3ன்னு இருக்கும் கீழே 1 power 3ன்னு இருக்கும் சரியா. 1க்கு வந்து வேல்யூ இல்லாததுனால நம்ம இதை விட்டுடலாம். 2 power 7 into 2 power 3 நமக்கு ஃபார்முலா என்னது a power m into a power nன்னா a power m plus n அப்படி தானே. அப்போ ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு 2 இருக்குது எம்மோட இடத்துல 7 என்னோட இடத்துல 3 அப்போ மேலே ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 7 + 3னா 10ன்னு இருக்கும். அப்போ 2 power 10ஓட வேல்யூ நமக்கு என்னது 1024 சரியா.